ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மாசி மாதத்துல கடகராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அஞ்சா நெஞ்சமும் அதிக பாசமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம மாதமாக கும்ப மாதமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட கஷ்ட காலங்களையெல்லாம் களைந்தெடுக்கக்கூடிய மாதமாக கடக ராசிக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே அமையப்போகுது. கடகராசியை பொறுத்தளவுக்கு எந்த நேரமே சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வெறுமனே எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத விட எதிர்பார்ப்புக்கு மேலே உழைப்பு அப்படிங்கிற மதிப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய ராசியாக கடகராசி இருக்கிறதுனால அந்த மதிப்புகளுக்கு மேலான மாபெரும் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மங்காத புகழ் கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையுது. மாசி மாத ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய ஒரு சில எதிரிகள் உதிரியாகக்கூடிய ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் உருவாகக்கூடிய இன்னும் ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு சமாதான தூதுவிடக்கூடிய சந்தோஷமான மாதமாக அமையும். ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கைவிட்டு போன பொருள் அல்லது காணாமல் போன பொருள் அல்லது கலைந்த குடும்பம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை நன்றாக சந்திக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையப் போகுது. அதே சுக்கிர பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் புதிய பூமி வாங்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அல்லது அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லது அந்த ஆசை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான திட்டங்கள் உருவாகக்கூடிய நல்லதொரு மாதமாக அமையப் போகுது. அதே 8ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்து புதனோடு சூரியன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால மற்றவங்களுடைய சொல் புத்தி அப்படிங்கிறது இல்லாமல் உங்களுடைய சுய புத்தியை பயன்படுத்தி பயபக்தியோடு உழைத்து பண வரவுகளை அதிகமாக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையப் போகுது. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக இருக்கக்கூடிய தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத சச்சரவு, தேவையில்லாத சங்கடங்கள் தானாக விலகக்கூடிய மாதமாக இருந்துகிட்டு இருக்குது. அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய ஆகாத எண்ணங்கள் அடியோடு விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாசி மாதம் அமையப் போகுது. புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த புதன் பகவான் தாய் மாமன் என்ற சொந்தத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப் போகுது. திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகலை அப்படிங்கிற கவலையோடு ஊரெல்லாம் தேடி தேடி பொண்ணு பார்த்து வரன் பார்த்து அமையாமல் உள்ளவங்க தன்னுடைய சொந்தத்திலேயே பக்கத்திலேயே வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால புதிய புதிய காதல் ஏற்படக்கூடிய ஏற்கனவே காதல் சம்பந்தப்பட்ட லீலையில் உள்ளவர்களுக்கு கல்யாணம் என்ற அமைப்புக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய கல்யாணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகக்கூடிய கட்டில் சம்பந்தப்பட்ட அன்பு பாசம் அதிகரிக்கக்கூடிய தொட்டில் சம்பந்தப்பட்ட பிள்ளை பேறு கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல மாதமாக நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் அமையப் போகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால அதுவும் 2ஆம் இடமாக இருக்கிறதுனால பெண்களை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன ஒரு சில அசௌரியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக எந்த மாதிரி பெரிய பெரிய பாதிப்பு இருக்காது. சமையல் செய்யும் பொழுது தேவையில்லாமல் சூடு போட்டுக்கிறது அல்லது ஒரு காய்கறி அறியும் பொழுது கத்தியில் சின்ன சின்ன இரத்தக்குறி ஏற்படுறது அல்லது குளிக்கும்போது அதிக சுடுதண்ணி தனக்குத்தானே ஊற்றிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தேவையில்லாமல் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்துட்டு இருக்கிறதுனால தன்னுடைய சுய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய பாக்கியங்களை கையில் எடுக்கக்கூடிய மாதமாகவும் எல்லா விஷயங்களிலுமே கவனமாக செயல்பட வேண்டிய பக்குவத்தை உணர்த்தக்கூடிய மாதமாகவும் மாசி மாதம் அமையும். சூப்பர் சார். இந்த கடகராசிக்காரர்களுக்கு சுய வேலைகளில் ரொம்பவே கவனம் தேவை அப்படின்னு ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி அனுகிரகத்தை கொடுக்க போகுது சார்? பொதுவாகவே குலதெய்வ விருட்சம் குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக பெற்றுள்ள இந்த குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய நிதானம் இல்லாத செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய நிதானத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் மாதம் முழுவதும் அல்லது வாழ்க்கை முழுவதும் எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும்
பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் கவனமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத விட சில நேரங்களில் மௌனமாக இருக்க சொல்லி அறிவுறுத்தக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரே நாளில் வரக்கூடிய ராகு காலம் யமகண்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட உங்களுக்கு நல்ல காலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சிறப்பு குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு மனுஷால் எல்லா நேரமும் சுறுசுறுப்பாக இருந்தால் கூட, அதாவது கடகராசியை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எல்லா நேரமும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். மன தெளிவு அப்படிங்கிறது அதை விட அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். எதனால்? கடகராசிக்கு அதிபதியே மனோகாரகன் சந்திர பகவானாக இருக்கிறதுனால மனசு தெளிவாக உறுதியாக செயல்படக்கூடிய பக்குவம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இதே கடகராசியை சேர்ந்த ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 24 மணி நேரமும் தெளிவாக இருந்தால் கூட 10 நிமிஷத்தில் ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஏமாறக்கூடிய சூழலில் கூட உங்களை ஏமாற விடாமல் மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு குலதெய்வ விருட்சத்திற்கான சிறப்பு. சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.